ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் விலாக். இன்றைக்கி சொரா புட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சொராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட மஞ்சள் பொடி, உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை இந்த மாதிரி சொரா புட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் வச்சுக்கணும். இதுக்கு என்னென்னா ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கணும். பூண்டை நம்ம நல்லா கீறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி நசுக்கி வச்சுக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும். இது ஃபுல்லாக ரொம்ப வதக்க வேணாம், ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சப்பொடி, உப்புலாம் போட்டு அந்த சொரவை அதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் இருக்க ஈரமே இதுக்கு சரியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிளறி விட்டுக்கணும். இந்த சொரா புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டோம்னா. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.